பவித்ரா நெடுந்தொடரின் முன்கதை ஒரு படமாக நவம்பர் 4 இரவு 7 மணி முதல் 9 மணி வரை நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். பவித்ராவின் முன்கதையை படமாக பாருங்கள், பரிசுகளை வெல்லுங்கள். இப்ப நடந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்போ ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. ஆமா மச்சா, தங்கச்சி சொல்ற மாதிரி எனக்கும் அப்படிதான் தோணுது. நானும் அந்த மனநிலைமையில தான் இருக்கேன் மணி. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வாழ வந்த மருமக காயத்ரி, அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. காயத்ரி போனதுல இருந்து சந்தோஷ் ஆளே ரொம்ப மாறிட்டான். சந்தோஷ் காயத்ரிய புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது ஆண்டவன் அதை ஆரம்பிக்க விடாம முடிச்சு வச்சுட்டான். கவனிச்சிங்களா அத்தை? என் மம்மி ஏன் வாழ்க்கையை தவிர எல்லாரோட வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு எங்க எப்போ எப்படி மாறுவாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. என்ன அனிதா சொல்ற? எதை நீ மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசுற? ஐயோ அத்தை, நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் சந்தோஷ சொன்னேன். ஏன் அவனுக்கு என்ன? ஆரம்பத்துல இருந்து நம்ம கூட சேர்ந்து நாம சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த சந்தோஷுக்கு எப்படி திடீர்னு காயத்ரி மேல கண்மூடித்தனமான காதல் வந்துச்சுன்னு தெரியல. இப்ப பாருங்க, அந்த காயத்ரி போனதை நினைச்சு அவன் சந்தோஷப்படாம ஏதோ ஒரு மூலையில உட்காந்து புலம்பி தள்ளிட்டு இருக்கான். அத பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. ஐயா, நீங்க கேட்ட ஃபைல் எல்லாம் கொண்டு வந்துட்டேன். உள்ள ரூம்ல கொண்டு போய் வச்சு. சரிங்க ஐயா. அத்தை, அங்க பாருங்க, பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சீங்க. இருக்கிறது பத்தாதுன்னு இப்ப புது பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. சரி வாங்க. வாங்க. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. சமந்தி, ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க ஐயா, இருக்கட்டும். கணேசன், தயவு செஞ்சு எல்லாரும் உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க. உட்காருங்க. கணேசன், வாழ்க்கையில நாம ஒரு கணக்கு போட்டா நமக்கு மேல இருக்கிறவன் இன்னொரு கணக்கு போட்டு வச்சிருக்கான். யாரு என்ன ஆறுதல் சொன்னாலும் உங்களோட இழப்பை ஈடு செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா வேற வழி இல்ல. உங்களோட இன்னொரு பொண்ணு கல்யாணிக்காகவாவது நீங்க தைரியமா இருக்கணும். ஆமா சமந்தி, இப்ப காயத்ரியை பறி கொடுத்துட்டு நீங்க எப்படி தவிக்கிறீங்களோ அதே மாதிரி நாங்களும் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். காயத்ரி போனதுல இருந்து சந்தோஷ் துடிச்சு போயிட்டான். வாழ்க்கையை வெறுத்து போய் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. கணேசன், அழாதீங்க. என்னதான் நம்ம அழுதாலும் போனவங்க திரும்பி வரப்போறது இல்ல. அதனால முடிஞ்சதை பத்தி யோசிக்காம இப்ப நடக்கிறத பத்தி மட்டும் யோசிங்க. அப்பா, அழாதீங்கப்பா. நம்ம காயத்ரி எப்படி வலிச்சு துடிச்சு சத்தாலும் எந்த பாவி இதெல்லாம் செஞ்சானோ அவன் இதுக்கான தண்டனையை கண்டிப்பா அனுபவிப்பான். கூடிய சீக்கிரமே என் தங்கச்சி காயத்ரி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன கையும் களவுமா மாட்டி விடுவேன். கையும் களவுமா மாட்டிக்கிட்டான்.